தேவரடியார்கள், தாசிகள், கூத்திகள் இவை அனைத்தும் கோவில்களில் நடனமாடுவதற்காக அடிமைகளாக நியமிக்கப்பட்ட பெண்களை குறிக்கும் சொற்கள். நீதி கட்சியின் ஆட்சியில் பெரியாரின் ஆலோசனையின் பேரில் அப்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி தடுப்பு சட்டத்தை முன்மொழிந்தார். அது பார்ப்பனர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. காங்கிரஸை சேர்ந்த சத்தியமூர்த்தி ஐயர் எனும் வைதீக பார்ப்பனர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு எதிராக கடுமையாக வாதிட்டார். கோவில் புனிதம் கெட்டுவிடும், மரபுகள் மீறப்படக்கூடாது என்றெல்லாம் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. தேவதாசி முறை ஒழிப்பு குறித்து சத்தியமூர்த்தி ஐயர் பேசிய போது, தேவதாசிகள் புனிதமானவர்கள், அவர்கள் கடவுளுக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள், அவர்கள் அடுத்த பிறப்பில் சொர்க்கத்தில் பிறப்பார்கள் என்றார். இதற்கு பதிலளித்த முத்துலட்சுமி அம்மையார், தேவதாசிகள் சொர்க்கத்திற்கு செல்வதாக இருந்தால் இனிமேல் சத்தியமூர்த்தி அவர்கள் தங்களது வீட்டு பெண்களை தேவதாசிகளாக்கி அவர்கள் அடுத்த பிறப்பில் சொர்க்கத்தில் பிறக்க வாய்ப்பளிக்கலாமே என்று பதிலளித்தார்.